வணக்கம், நான் ரூபமஞ்சரி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் படம் யாமிருக்கும் பயமையோட சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ செகண்ட் வீக் ரன்னிங் நாவ் அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் இஸ் ஆர் வெரி த்ரில்ட் அண்ட் எக்ஸைட்டட். என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா எதிர்பார்த்ததை விட பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் த மீடியா அண்ட் த பப்ளிக் ஃபார் கிவிங் அஸ் திஸ் big support and encouragement. Thank you so much and continue enjoying our movie. Thank you. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. இன்றைக்கி யாமிருக்கும் பயமையோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்ஸஸ் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தூங்காமல் பண்ண படம் இது. ஏன்னா எங்களுக்கு ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே முடிச்சாகணும். அண்ட் இந்த சக்ஸஸ் மீட் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் கிரெடிட் வந்து நான் டைரக்டர் டிகேக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவரோட 199% உழைப்பு தான் இந்த படத்தோட ரிசல்ட். அதுக்கு மேலே இதை வெற்றியாக்குனதுக்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ நிறைய பேர் என் படத்தை பார்க்காதவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குது, நான் உன் ஃபேன் அப்படிலாம் சொன்னதுக்கு தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் குமார் சார், த பிரேவஸ்ட் ப்ரொடியூசர் ஐ நோ, என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் மணி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்காது. ஸோ ஒன்று சே தேங்க்யூ மணி. நான் ஒரு டேடின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் எங்கெல்லாம் மேய்ச்சி எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்தவர். அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் செந்தில் ஒருத்தருக்கார், அவர் மூலமாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் செந்தில் டூ. அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ வெரி 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 மச் ஃபார் கிவிங் தி ரைட் ரெக்கக்னிஷன் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அனஸ்வரா பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய படம் யாமிருக்கும் பயமையோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். என்னை பற்றியும் என்னோடய படம் பற்றியும் நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் மோகினி. இந்த கேரக்டர் வந்து எனக்கு முன்னாடியே டைரக்டர் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்கும், ஒரு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கேரக்டராக இருக்கும். அவங்க சொன்னாங்க யூஷுவல் ஹீரோயின்ஸ் இல்லாமல் எனக்கு இந்த ரோலில் வந்து எனக்கு ரெண்டுமே கிடச்சிச்சு. இல்லை எப்படி சொல்கிறது, பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாதிரி. ஒரு சைடில் அவ்வளோ ஒரு அழகான ஹீரோயின் மாதிரி காட்டிட்டு அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பும் இருக்குது. டோட்டல் ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக எல்லாருமே பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ரோல். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வணக்கம், நான் யாமிருக்கும் பயமே டைரக்டர் டிகே பேசுகிறேன். ஹலோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ஃபீட்பேக்லாம் கேட்டு. அண்ட் இந்த படம் ஹிட்டுன்றதை தாண்டி ஒரு செலிப்ரேஷனாகவே ஆகிடுச்சு. தேட்டர்ஸ்லாம் போய் பார்த்தா எல்லோரும் கொண்டாடுறாங்க படத்தை பார்த்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேலும் மேலும் இதே மாதிரி தேட்டருக்கு வந்து வரவேற்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நானும் இதே மாதிரி கலகலப்பான படம் எடுத்து உங்களுக்கெலாம் தரணும்னு முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஒன்று சரி பண்ணலாம், நம்ம உட்காந்து பேசலான்வாங்க. இல்லைன்னா ஐயோயோ நம்மளை உள்ள தூக்கி எங்கேயோ போட போகிறாங்கன்னு அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம ப்ரொடியூசர் இருக்கார்ல எல்ரட் குமார், ஐ ஹவ் ஒரு 3-4 வருஷம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவர் சோகமாக இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ தேட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் அ பாசிட்டிவ், எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் அரவுண்ட் ஹிம். And for DK to come and join with him is such a huge positive by itself. So DK பார்த்தீங்கன்னா when I was doing அவர் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இப்படி சுற்றிட்டு இருப்போம். பட் ஐ நோ வென் ஆனால் படம் பண்ணும்போது ஒரு ரோல் பண்ணுறியா சொன்னா அப்படின்னாரு. கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்னு. சேம் வே தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் மீ அண்ட் காலிங் மீ பேக் ஃபார் த ரோல். அது ஒரு சந்தோஷம். செகண்ட் திங், டிகே ஒரு நல்ல படம் எடுப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நல்ல படம் எடுப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ ஐ congratulate DK and wish him all the very best. And I especially want to mention Rami, an awesome job with the camera. And the music director, I even don't know his name till you. Prasad. Sorry, Prasad was awesome with his work. It looked very, எப்படி சொல்கிறது, Hollywood range. He had done his job well. அதனால தான் that was a major plus for the script by itself. And Krishna சொல்லவே வேணாம்.
Rupa has become a very, what is it, lucky heroine அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. And I can't get your name also. And okay, Anaswara and Adab, I wish you all the very best. And special mention to one person I like very much. Karnakaran, I think he has done an awesome job. And he had நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது ப்ரெஸ் ஷோவில் தான் பார்த்துட்டு ஐ என்ஜாய்ட். ஆனால் ப்ரெஸ் ஷோவில் எப்படி தெரியும் இல்லைங்க, நம்ம சிரிச்சா கூட அவ்வளோதான் சிரிக்க முடியும். ஸோ இல்லைன்னா என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் லூஸா அது படத்துக்கே வந்து அவ்வளோ சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படின்னு குவாய்ட்டாக இருந்துட்டேன். அடுத்த நாள் மணி சார் உயிரை வாங்கி டிக்கெட் 6 வாங்கி ஐ வெண்ட் அண்ட் வாட்ச் வித் மை ஃபேமிலி. ஐ என்ஜாய் தரோலி. அதுக்கப்புறம் வி வெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ச், அதுக்கும் என்ஜாய் ப்ராப்ளி. தென் அகேன் வி ஹாவ் டிக்கெட்ஸ் ஃபார் வெனஸ்டே. ஸோ அதுதான் இந்த படத்துடைய எஃபெக்ட். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மை பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மணி சார். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே 14 வருஷம் ஆச்சுங்க சினிமாவுக்கு வந்து. உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இங்கேயும் இருந்திருக்கீங்க, எப்போவுமே இருந்திருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் யூ ஆல் வெரி மச் அண்ட் லவ் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. பட் இந்த படத்தில் முதல்ல என்னை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மணிஷ் அவர்களும் நண்பர்களும் வந்தாங்க. எனக்கு இந்த அவுட்டோர்லாம் போய் நடிக்கணும்னா கொஞ்சம் பயம். எதனால் பயம்னா, எது நடந்தாலும் என்னுடைய மாநிலத்தில் நடக்கணும், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தெரியாத ஒரு ஊரில் போய் ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறது கூட புரியாது. மெயின் ரீசன் அதுதான். கர்நாடகாவோ ஆந்திராவோ இல்லை வேறு எந்த ஊருக்கு போனால் ஷூட்டிங் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். மணி வந்து இல்லை நீங்கள் இதை பண்ணி ஆகணும் சார். நாங்கள் எங்கே ஷூட்டிங்? டெல்லி சார். ஐயோ டெல்லியா, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஏர்போர்ட்டில் இறங்கி ஏதாவது கேட்கணுன்னா கூட கஷ்டமாச்சேன். வேண்டாம், இல்லை சார் நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் இல்லை நான் அவ்வளோண்ணா. டெல்லியிலேருந்து எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு 3 ஹவர் 4 ஹவர். வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஹைதராபாத் ஒரு படத்துக்கு கூட்டு படம் பேர் சொல்ல கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன், சரி கூப்பிட்டு போகிறீங்க, நம்ம முடிச்சோன்னா ஒரு நல்ல காராக கொடுத்துருங்க. எவ்வளோ ஒரு ட்ராவலிங் சார்? அது ஒரு 3-4 ஹவர் அவ்வளோதான். ஹைதராபாத்லேருந்து இறங்கி போயிட்டே இருக்கேன். வேறு ஒரு படம் அது. போயிட்டே இருக்கேன். போயாச்சு, ஃபாரஸ்ட்டு ஆளை காணோம், யாரை காணோம், வீடு வீடாக கொடுத்தாங்க. அப்புறம்லாம் ஷூட்டிங் நடந்து பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லி அனுப்புகிறாங்க, சார் சீக்கிரமாக போயிடுங்க, செக் போஸ்ட் போட்டுருவாங்க. அப்புறம் அது போட்டால் நீங்கள் அவ்வளோதான், காலைல தான் போகணும். எதையும் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்க. அப்படி செக் போஸ்ட் தாண்டியாச்சு, ஹைதராபாத் வந்தாச்சு. அப்போ கூட இருக்கிறவர் சொல்கிறார், நம்ம எங்கே தெரியுமா போயிட்டு வந்தோம்? எங்கே? இந்தியாவையே மிரட்டுவாங்களே நக்ஸலைட். ஆமாம், ஒரிசா, அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்படியா? நம்ம ஷூட்டிங் பார்த்தாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆமாம், அவங்க எல்லாமே நக்ஸலைட். யோ அது வந்ததுனால சொன்னாங்க. அந்த மாதிரி டெல்லியில் இறங்கி ஒரு கார் ஒன்று கொடுத்தாங்க, நல்ல ஒரு அவஜி அப்படின்னா மயில் சாமி. எஸ், இந்த மாதிரி பேர் சொன்னால் முடிஞ்சு போச்சு. போயிட்டே இருக்கு. நானும் போடுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேன். வந்தா பாருங்க தெரியல என்ன. நான் நினச்சேன், பார்த்தா காலி ஆயிடுச்சு, ஊர் வரல. அப்புறமா ஒரு 4 மணிக்கு சார் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு டெல்லியிலேருந்து இறங்குறேன். போகிறான் ஒரு 10 ஹவர்ஸு மலை மேலே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பயணம் பண்ணோம். நான் இல்லை எதுக்கு நம்ம இங்கெல்லாம் வரமாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு மணி மாதிரியே சார் போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு அடிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ அங்கே போய் இறங்கியாச்சு. நானும் இருக்கிறேன், யாரும் ஒன்றும் கேட்குற பாடு ஒன்றும் ஒருத்தருமே தெரியாது. யாரும் சார் இங்கே இருக்காங்க? ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே சரி போண்டு சார், வண்டி ரெடி அப்படின்னாங்க. போச்சு. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் போட்டிருக்காரு. சார் நம்மளுக்கு அந்த உச்சியில் தான் ஷூட்டிங். உச்சியில் ஷூட்டிங்கா? ஒரே ஒரு வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டில் தான். அது எப்படி போவீங்க? நான் போகிறோமே. சரி ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போய் வீடு வந்துச்சு சார். பாவம் நம்ம ஆளுங்க ஒரு 30 பேர். ஆனால் நல்லா இருக்கியா? ஏயா? ஒன்றுமே புரியலண்ணா. ஏன்? எங்கே இருக்குன்னே தெரியலண்ணா. என்னையா இப்படிலாம் சொல்கிறீங்கண்ணா? எத்தனை நாள்ண்ணா? நீ 5 நாள் சொல்லி கூப்பிட்டாங்க.
நடக்காதுண்ணா. என்னையா சொல்கிறேன்? ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. என்னையா ஒன்றும் புரியல. எப்போ ஷூட்டிங் முடிப்பாங்க? நீ வேறு முடித்தாதானே ஆரம்பிக்கிறது. அப்புறம் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி எல்லாம் முடிஞ்சா சரி ஓகே எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு. எனக்கு கொஞ்சம் சமையல் இன்ட்ரெஸ்ட்டாங்கனால கொஞ்சம் அங்கேயும் சமைச்சு இருந்தேன். அந்த அப்படியே ஒரு ஆள்கிட்ட லோக்கல் ஆள்கிட்ட இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னா, சார் கஞ்சா ஸ்பெஷல், கஞ்சா சொல்லி ஃபுல்லாக வச்சுருக்கான். ஐயோ அப்படின்னா வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அப்புறம் நம்ம ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது அதிசயமான விஷயங்கள் ஏதாவது பார்க்க முடியுமா, நடக்க முடியுமாண்ணா? ஆமாம் சார், எட்டி பார்த்தா பாருங்கள் பெரிய பள்ளம் அப்படியே ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். ஆமாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுண்ணே சார், டெய்லி ஒரு 5-6 சிறுத்தையை பார்க்கலாம் அப்படின்னா. சிறுத்தையா? அது எங்கே வரும் சார்? இங்கே வரும், நம்மளாம் கதவை பூட்டி தான் ஷூட்டிங் பண்ணுவோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் எல்லாருமே நடிப்பாக நினச்சிருப்பாங்க. நான் பயந்தது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேக்குக்கு சிறுத்தை நினச்சிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு முறை யூரின் வரும்போது நான் தனியாக வெளியே போகும்போது எனக்கு இருக்கிற பட்ட பாடு இருக்கேன். யாராவது யூரின் போகும்போது தம்பி லைட் அந்த பக்கமாக திருப்புன்னு சொல்லுவாங்களா? நான் அப்படி இல்லை, தம்பி லைட் என் பக்கமாக திருப்பு. ஏன்னா எனக்கு என்னை பற்றி பிரச்சனை இல்லை, என்ன நாடு எதுவும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த இயக்குனர் டிகே அவர்கள் ரொம்ப பிரமாதமாக அவர் நினச்சி என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியாது. அவர் நினச்சது வர்ற வரைக்கும் அந்த ஒன்மோர் கேட்கறது கூட ஒரு ஆணவம் கிடையாது. முதல் பாயிண்ட், அதை நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் டிகே சார். ஒன்றும் அந்த வார்த்தையே கிடையாது. அவர் சொல்லும் போதே பண்ணும் போல இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி ஆக்சுவலி யூரின் போட்டு நம்மகிட்ட கேட்குறாரு. இல்லை சார் ஓகே அப்படிலாம் அப்படியே 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 வந்து நல்லா மிங்கிள் ஆகி காலைல ஆரம்பித்தோம்னா 7 மணி 4 மணிக்கு அப்படியே போய் நடித்தோம். ஆனால் நடிக்கும்போது இவ்வளோ இந்த இது மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணாவோட, கருணாவோட, அப்புறம் நந்திகாந்த் சார் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே அசந்து. நாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கெட்டப்பில் பார்த்தோன்னே என்ன இவரை செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்கு சார். ஏன் சார்? நான் இல்லைம்மா, நான் அப்படி தாடி விட்டுருந்தா பார்த்தாரு, முறைச்சி பார்க்க சொன்னார், நீ இப்படி இருந்துருக்கன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கழிச்சு விடுங்கன்னாரு. சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்குது சார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பழனியில் ஷூட்டிங் போகிறோமே, அப்படியே கோயம்புத்தூர் மலை பக்கமாக போய் எங்கேயாவது நல்லா ஃபுல்லாக அப்படி போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். நான் லைஃப்பை வந்து என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, தினந்தோறும் கொண்டாடுவதற்கு, இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்பேன். இதான் என் கேரக்டர். நான் எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, எங்கள் டீம் அப்படி இருந்தது. அந்த நைனேட்டால்ங்கிற ஊரில் எவ்வளோ நாள் இருந்தோமோ அவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம். உண்மையிலே அங்கேருந்து வரும்போது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆளுக்கு ஒரு கார் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் வரும்போது, போகும்போது ஒரு வழி, வரும்போது ஒரு வழி. அவனாவது நல்லா பேசிட்டு வந்தான், இவன் எதுவுமே பேச மாட்டேன்றான். ஏன்னா ஏன் சந்தோஷம், ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு போகிறான் போயிட்டே இருக்கான், சந்தோஷம் கூப்பிட்டு போகிறான். என் மேனேஜர் கூட வந்தார். அண்ணா ஏதாவது ஒரு நாய் வந்து பழைச்சவங்க நான் செத்து போயிடுவேண்ணா, ஏன் அவ்வளோ பயமாக இருக்குண்ணா. ஸோ அந்த மாதிரி இடத்தில் ஒரு அற்புதமான பில்டிங்கை பார்த்து அதில் ஷூட்டிங் பண்ணி தன்னுடைய உழைப்பை முழுவதும் பண்ணி அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் குமார் சார் அவர்கள். ரொம்ப பிரமாதம். ஒரு போன வாரம் கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது இதே மாதிரி பில்டிங் பார்ட் வச்சுருக்கேன். பார்ட் 2 எடுக்கிறதா இருந்தால் நான் அந்த பில்டிங் போயிடுங்க, ரொம்ப ஈஸி. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஒரு எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக இருக்கேன். நிறைய படங்கள் எனக்கு பேர் கிடச்சிருக்கு. மேடம் கூட பர்டிகுலராக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த குடிக்கிற சீன் தான் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. என் பசங்களே சொல்லுவாங்க, ரியல் கேரக்டர் பண்ணுங்க டேடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு வாங்கி கொடுத்தேன் இந்த அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடித்ததுக்கான மெயின் காரணம் டைரக்டர் டிகேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்தது ப்ரொடியூசர் எல்டர் குமார் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் இதை வந்து தேட்டரில் அவங்க தனியாக போகாமல் ஃபேமிலியாக போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்க, கேங்காக போகிறாங்க. ஃபேர்வெல் பார்ட்டிலாம் வா இந்த படம் போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாற்றுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் ஊடக நண்பர்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, வொர்த் வாட்சிங், என்ஜாய், ஒரு டிஃப்ரெண்ட் காமெடி அப்படின்னு எழுதின உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அப்போ நாங்கள்லாம் பயங்கர நர்வஸாக தான் இருந்தோம். எங்களுக்குள்ளே தேங்க் பண்ணிவிட்டு எல்லோரும் நியூ டேலண்ட்ஸ், ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேறு லெவலில் அந்த இன்றைக்கான எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்க்குறோம். நீங்களும் சந்தோஷமாக பார்க்குறீங்க. இது ரொம்ப நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹீரோ கிருஷ்ணா, ரூபா, ஓவியா, நல்லிகாந்த் சார், மயில்சாமி சார் அண்ட் தி என்டையர் கேங்
உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் ஒன்ஸ் அகெயின். அவரோட போல்ட் டெசிஷன் ஆஃப் ரிலீஸிங் இட் வித்தின் அ டே, அது வந்து சான்ஸே இல்லை. அந்த கட்டுக்கு கிடச்ச சக்ஸஸ் தான் இது. வித்தின் 2 days படம் தேட்டருக்கு வந்தது. இப்போ மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், கிரேட் மூவ். தேங்க்யூ சார்.